சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து தினசரி இரவு 8:20 மணிக்கு சிவகங்கை வழியாக மானாமதுரை செல்லும் அரசு பேருந்து வழக்கம் போல ஞாயிற்றுக்கிழமை இரவு பயணிகளை ஏற்றிக்கொண்டு மானாமதுரைக்கு கிளம்பியது. ஆனால் மானாமதுரைக்கு செல்லாமல் பேருந்து நிலையத்தை சுற்றி வந்து மீண்டும் பேருந்து நிலையத்திலேயே நின்றது. ஓட்டுநர் போதையில் இருப்பதால் இப்படி நடந்துவிட்டதாக தெரிவித்ததை அடுத்து பதற்றமான பயணிகள் அனைவரும் அலறி இடித்து கீழே இறங்கி நடத்துனரிடம் இதுகுறித்து கேட்டனர். அதற்கு உரிய பதில் கிடைக்கவில்லை. உடனடியாக இதுகுறித்து பேருந்து நிலையத்தில் இருந்த போக்குவரத்து பணிமனை அலுவலகத்தில் புகார் தெரிவித்த போது அங்கிருந்த நேர காப்பாளர் போக்குவரத்து கழக அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தார். இதற்கிடையில் நடத்துனரை விட்டுவிட்டு பேருந்து ஓட்டுநர் மனோகரன் பேருந்தை மீண்டும் பேருந்து நிலையத்தை விட்டு வெளியே எடுத்துச் சென்று மதுரை சாலையில் நிறுத்திவிட்டார். இதனால் பதற்றம் அடைந்து திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் வந்து பேருந்தை மீண்டும் பேருந்து நிலையத்தில் நிறுத்தச் சொல்லி பேருந்தை விட்டு மனோகரனை இறங்க கூறினர். மனோகரன் இறங்க மறுத்து தானே மானாமதுரைக்கு பேருந்தை இயக்குவதாக கூறி அடம் பிடித்தார். இந்த நிலையில் பேருந்து நடத்துனர், காவலர்கள் என அனைவரும் அவரிடம் கனிவாக கூறி பேருந்தை விட்டு இறக்கினர். மனோகரன் நான் தான் பேருந்தை இயக்குவேன் என கூறிக்கொண்டிருந்த நிலையில் போலீசார் அவரை மது அருந்தி உள்ளாரா என்று கருவி கொண்டு ஆய்வுக்கு உட்படுத்தினர். அளவுக்கு மிஞ்சிய மதுபோதையில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து பணிமனைக்கு தகவல் தெரிவித்து மாற்று ஓட்டுநர் வரவழைக்கப்பட்டு மானாமதுரைக்கு பேருந்து இயக்கப்பட்டது. 1 மணி நேரம் தாமதமாக பேருந்து இயக்கப்பட்டது. இந்த பேருந்துதான் கடைசி பேருந்து என்பதால் இதற்காக காத்திருந்த பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாயினர். இந்த சம்பவத்தால் பேருந்து நிலையம் 1 மணி நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. பேருந்து புறப்படுவதற்கு முன்பாக அதில் ஏறி உறங்கியவர்கள் இவ்வளவு சீக்கிரமா ஊருக்கு வந்து சேர்ந்து விட்டோம் என ஆச்சரியப்பட வைத்த இந்த சம்பவம் சினிமா காமெடி காட்சி போல இருந்தாலும் ஓட்டுநர் மது போதையில் இருப்பது பேருந்து நிலையத்திலேயே தெரிய வந்ததால் அனைவரும் காப்பாற்றப்பட்டதாக பயணிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். அதே நேரத்தில் பேருந்து வெளியே சென்று எங்காவது மோதி விபத்து நேர்ந்திருந்தால் பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும் என புலம்பியவாறு பேருந்தில் இருந்து புறப்பட்டு சென்றனர். பாலிமர் செய்திகளுக்காக காரைக்குடி செய்தியாளர் பாபு சரவணன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.